மதுவிலக்கை பற்றி பேசிய எம்பி கனிமொழி இப்பொழுது செய்தியாளர்களை பார்த்து பயந்து ஓடி ஒளிவதாக பாஜக தமிழிசை விமர்சனம் செய்துள்ளார். மன வருத்தத்தை சார்ந்தது, மன வருத்தம் ஏற்படுத்தக்கூடியது. 40 பேர், 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாண்டிச்சேரி உட்பட 40 பேர் இங்கே இந்துக்களின் உணர்வுகள் புண்படும் அளவிற்கு ராகுல் காந்தி பேசினாலும் இவர்களின் வாக்குகளை எல்லாம் வாங்கியவர்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்காமல் அமர்ந்திருந்ததுதான் நமக்கெல்லாம் வேதனை. அதனால் இவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். இந்த 40 பேர் அங்கே சென்றது தமிழகத்திற்கு எந்த பலனும் இருக்காது, சத்தம் போடுவார்கள், அவ்வளவுதான். அதனால் இன்று ஒரு வேதனையான நிலையை பாராளுமன்றத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதை எதிர்கொள்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தயாராகவே இருப்பார்கள் என்பதுதான் எனது கருத்து. அதே மாதிரி மதுவிலக்கு கொள்கை, இந்த பாராளுமன்ற உறுப்பினர், உங்களது தொகுதியில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மதுவிலக்கை பற்றி அவ்வளவு பேசினார்கள். ஆனால் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பதை கூட அவர்கள் தவிர்க்கும் அளவிற்கு பயந்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் சொன்னதை எதையுமே செய்யாமல் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் நான் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லோரும் மனதிற்கு மிகுந்த வேதனை. அது 60ற்கு மேற்பட்ட உயிர்கள் இன்று காவு வாங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அங்கே போய் கூட பார்க்கவில்லை, துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போய் பார்க்கவில்லை. சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் அதற்கும் அவர்கள் பயப்பட்ட. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.